இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கங்கப்பா. சூத்திரம் ஷார்ட் ஸ்டெக்கா நிக்குது. இப்ப பாரியா, தெரியுதா? தெரியுது சார், தெரியுது சார். ஓகேப்பா, சூத்திரம் எழுதிக்கங்க. எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி, இதான் ஃபார்முலா. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பிக்கு மட்டும் பார்த்துருப்போம். அதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபி. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் பிளஸ் சி வந்திருக்கு. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்போ எக்ஸ் பவர் 3ல ஆரம்பிக்கும். எக்ஸ் பவர் 3 பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ், எனக்கு இடம் பத்தாயிரம் இந்த பக்கம் எழுதியிருக்கேன், ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபிசி. இதுதான் ஃபார்முலா. மறுபடியும் பண்ணிச்சுங்கப்பா. எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டுன்னு அர்த்தம், 2 ப்ராக்கெட் கேப்ல எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபிசி. இதுதான் ஃபார்முலா. சரியா? இதை வச்சு நம்ம சம் செய்ய போகிறோம். கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு இது 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. கட்டாயம் 5 மார்க் கொஸ்டின் இது. சரியா? எத்தனை மார்க்னா 5 மார்க் கொஸ்டின். விரிவாக்குக விரிவாக்குக. எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 2 இதுதான் கணக்கு. எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2. ஸோ இந்த கணக்கு கொடுத்தோம்னா 5 மார்க் கொஸ்டின். இந்த பாத்திரம் உனக்கு ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி, இதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு ஃபார்முலா உனக்கு தெரியணும். டக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கணும். உனக்கு ஞாபகம் வர்றது எக்ஸ் பவர் 3 பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் பவர் 2, சரியா? பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபிசி. இதான் ஃபார்முலா. இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 3 போட்டு ப்ளஸ் போட்டு தனித்தனியாக போடு. ஏபிசிஏ ஏ பிளஸ் பி பிளஸ் தனித்தனியாக போட்டாச்சு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து 2 2 ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ 2 2 பார்த்தியா? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இந்த 2 கேப்பு இன்ட்டுன்னு அர்த்தம். ஏ இன்ட்டு பி பிளஸ் பி இன்ட்டு சி பிளஸ் சி இன்ட்டு ஏ ஃபார்முலா. அடுத்து பிளஸ் ஏபிசி 3யுமே சேர்த்து போட்டாங்க. ஏபிசி ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னதான் இருக்குங்க? எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு என்னதான்? எக்ஸ். ஆனால் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? ஏ இருக்கிற இடத்துல 3. ஏ வந்து என்னப்பா? எக்ஸ் பிளஸ் ஏ வந்து 3. அடுத்து எக்ஸ் பிளஸ் பி வந்து என்ன இருக்கு? 5. பி ஈக்குவல் டு 5. எக்ஸ் வந்து 5, எல்லாத்துலேயுமே எக்ஸ் தான். ஓகே, அடுத்து எக்ஸ் பிளஸ் சி. சி வந்து என்ன இருக்கு? 2. இவ்வளோதான்ப்பா. எக்ஸுக்கு வந்து எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, பி வந்து என்னன்னா 5, சி வந்து என்னன்னா 2 கொடுத்துருக்காங்க. இதை இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். பார்த்துருமா? அப்போ எக்ஸ் பவர் 3. அப்போ எக்ஸுக்கு போல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் தானே. அப்போ அந்த எக்ஸ் பவர் 3 அப்படியே வச்சுக்க. எக்ஸுக்கு போல எக்ஸ் தான் போடுறோம். அப்போ பவர் 3 அப்படியே போட்டு இப்போ எக்ஸ் பவர் 3. ஓகேவா? பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னா ஏ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 பிளஸ் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5 பிளஸ் சி வந்து என்னது? 2. அவ்வளோதான். ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன கொடுத்துருக்காங்க நான் அதை அப்ளை பண்ணிடுறேன். அவ்வளோதான். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுக்கு போல என்னது? எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுரு. பிளஸ் ஏபி. ஏபினா ஏ இன்ட்டு பி.
இப்போ ஏயும் பி பெருக்குமா, இந்த இருக்கு ஏ இந்த இருக்கு. இப்போ ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும், 3 15. டைரெக்டாக போட்டுடலாம். ஏபினா ஏ இன்ட்டு பி, ஏ வந்து 3, பி வந்து 5, அப்போ 3 15 ப்ளஸ் பிசி, பி இந்த இருக்கு சி இந்த இருக்கு, இது ரெண்டையும் பெருக்குனா 2 10 ப்ளஸ் சிஏ. இப்போ சி வந்து என்ன 2, ஏ வந்து 3, இப்போ பெருக்குனா 2 3 6. டைரெக்டாக இதை பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ஏபி, ஏ வந்து என்னது 3, பி வந்து 5, 3 15 ப்ளஸ் பிசி, பி வந்து என்னது 5, சி வந்து என்னது 2, 2 10 ப்ளஸ் சிஏ, சி இந்த இருக்கு 2, ஏ வந்து 3, அப்போ 2 3 6. டைரெக்டாக போட்டாச்சு. இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் வந்து என்னதான் இருக்கு, எக்ஸ் தான் இருக்கு, அப்படியே போட்டு ஓகேவா. ப்ளஸ் ஏபிசி, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஓகேவா. ஏ வந்து என்னது 3, பி வந்து என்னது 5, சி வந்து என்னது 2, அதை டைரெக்டாக போட்டுக்கிங்க. ஏ வந்து 3 இன்ட்டு பி வந்து 5, சி வந்து 2. நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பெருக்கிக்கிறோம் ரைட்டா. அப்போ இங்கே என்ன இருக்குது, x/3 ப்ளஸ் இதை பூரா என்ன சொல்லியிருக்காங்க, கூட்ட சொல்லியிருக்காங்கன்னா கூட்டு. 5 2 7, 5 2 கூட்டினா 7, 7 3 10 x/2 அப்படியே போட்டு ஓகே தானே. அடுத்து ப்ளஸ் இதை பூரா கூட்டு, ஏன்னா கூட்டல் தானே எல்லாமே. அப்போ 15 10 கூட்டினா 25, 25 ஒரு 6 31 இன்ட்டு எக்ஸ் ஓகேவா. அடுத்து ப்ளஸ் இதெல்லாம் பெருக்கணுமா, பெருக்கு 3 15, 15 2 30, 15 2 30. அவ்வளோதான், இதான்ப்பா ஆன்சரு. இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான சம்மு. கட்டாயம் 5 மார்க்கில் கேட்பாங்க, நாங்களும் 5 மார்க்கில் கேட்போம் சரியா. முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இந்த மாடலில் நம்பரை மாற்றி கேட்பாங்க சரியா. அது என்ன நம்பர்னாலும் நீ ஃபார்முலா மட்டும் ஈஸியாக மைண்டில் வச்சுக்க. ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக செஞ்செல்லாம் புரிஞ்சு செய்யும். அவ்வளோ மறுபடியும் இந்த கணக்கு கவனிச்சுக்க. x+3, x+5, x+2 கொடுத்துருக்கேன். இதை பார்த்தோன்னா ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யாவது வரணும். x+a + a இன்ட்டு x+b இன்ட்டு x+c ஈக்குவல் டு x/3 ப்ளஸ் a + b + c இன்ட்டு x/2 ப்ளஸ் ab + bc + ca இன்ட்டு x ப்ளஸ் abc. ஸோ இதில் வந்து ஏக்கு போல என்ன அப்ளை, எக்ஸுக்கு போல எக்ஸ் தான் அப்ளை பண்ணுறேன். இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஏ வந்து என்னது 3, பி வந்து 5, சி வந்து 2. இதை பூரா இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். செஞ்சிடலாமா. சரி, இன்னொரு சம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம் சரியா. ரைட், இது 5 மார்க் கொஸ்டின். அடுத்த சம் பாரு, இது பயிற்சி கணக்குப்பா, எழுதிங்க விரிவாக்குக. கணக்கிலிக்க 5y + 1 இன்ட்டு 5y + 2 இன்ட்டு 5y + 3. மறுபடியும் 5y + 1, 5y + 2, 5y + 3. இதை பார்த்துட்டு உனக்கு ஃபார்ம் என்னது, x + a, x + b, x + c. அப்போ x + a, x + b, x + c ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ x + a இன்ட்டு x + b இன்ட்டு x + c இஸ் ஈக்குவல் டு x/3 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் a + b + c இன்ட்டு x/2 ப்ளஸ் ab + bc + ca இன்ட்டு x ப்ளஸ் abc. இதுதான் உனக்கு ஃபார்முலான்னு உனக்கு தெரியும். ஏபிசி, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி சரியா. ஆனால் இங்கே எக்ஸ் வந்து என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல நல்லா வச்சுக்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, எக்ஸ் வந்து என்ன எல்லாத்துலையும் என்ன இருக்குது, 5y தான் முக்கியம். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குங்க, 5y சரியா. எக்ஸுக்கு பதிலாக 5y. அடுத்து ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, a = 1, a = ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 1, அண்ட் b = 2, c = 3. a = 1 அப்ளை பண்ணாங்க, b க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணு, c க்கு பதிலாக 3 அப்ளை பண்ணு. சரியா, அப்ளை பண்ணிடுவோமா, பார்த்துருமா. ரைட், அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறது, 5y சரியா. எக்ஸ் கியூப்னா 5y இத ஹோல் கியூப். பார்த்தியா, எக்ஸுக்கு பதிலாக 5y போட்டு ஹோல் கியூப்.
ஒரு நம்பர் மட்டும் ஒய் மட்டும் இருந்தால் ஒய் கியூப்னு போட்டிருக்கலாம். இப்போ 5y தான் ஹோல் கியூப்னா அந்த கியூப் வந்து 5க்கும் பொதுவானது, இந்த ஒய்க்கும் பொதுவானது, அதனால தான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். வேற ஒன்று ப்ளஸ் ஏ வந்து என்னது 1, பி வந்து 2 ப்ளஸ் சி வந்து 3 இந்த எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் வந்து என்னது 5y. இப்போ 5y தான் ஹோல் ஸ்கொயர். சரியா? ப்ளஸ் ஏபி ஏ இன்ட்டு பின்னு அப்போ இது பிரிக்கணும்னா ஓரண்டா 2 ப்ளஸ் பிசி இன்ட்டு 2 6 ப்ளஸ் சிஏ இன்ட்டு 1 3 அவ்வளோதான் இன்ட்டு எக்ஸ் வந்து என்னது 5y. சரியா? ப்ளஸ் ஏபிசி ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஏ வந்து என்னது 1, பி வந்து 2, சி வந்து 3 அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் கவனிச்சு. அப்படி அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 5y தான் ஹோல் கியூப் அப்படின்னா 5y எத்தனை முறை போடணும்? 3 முறை. 5y இன்ட்டு 5y இன்ட்டு 5y அர்த்தம். ரைட்டா? அப்போ இன்ட்டு பண்ணும்போது நம்பர் முதல் பிரிக்க 5 25 25 5 125. ஓகே தானே? ஒய் இன்ட்டு ஒய் இருக்கு. அப்போ ஒய் பவர் 3 அடிமானத்தை பிரிக்கும்போது அடுக்கு என்ன செய்வோம்? கூட்டுவோமா? எத்தனை இருக்கு? இங்கே 1 1 அப்போ கூட்டம் 3. அப்போ என்ன வந்திருக்கு? 125 ஒய் பவர் 3. சரியா? ப்ளஸ் இந்த புறம் கூட்டு 3 2 5 5 1 6. சரியா? இன்ட்டு நல்லா கவனிச்சுக்க 5y தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 5y எத்தனை முறை போடணும்? 2 முறை. இப்போ 5 இன்ட்டு 5 25 ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். அப்போ 25 ஒய் ஸ்கொயர். சரிதானே? அடுத்து ப்ளஸ் எல்லாத்தையும் கூட்டு 6 2 கூட்டினா 8 8 3 கூட்டினா 11 இன்ட்டு 5y. சரியா? ப்ளஸ் இதை புறம் கூட்டு ஓரண்டா 2 கூட்டணுமா பெருக்கணுமா? பெருக்கணும். ஏன்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. சரியா? அப்போ ஓரண்டா 2 2 6. சரியா? இதான் ரொம்ப முக்கியம். கூட்டி போட்டுறாத, பெருக்கணும். ஓரண்டா 2 2 6 அவ்வளோ. சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கிற இதெல்லாம் சுருக்கணும்ல. இப்போ 125 ஒய் பவர் 3 ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்கிறேன் 6 இன்ட்டு 25 பெருக்கணும்ல. 6 இன்ட்டு 25 எவ்வளோ? 4 25 100. அடுத்து ஒரு 2 25 50. அப்போ 6 25 150. சரிதானப்பா? ஒய் ஸ்கொயர் 6 25 150 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 15 இன்ட்டு 11 இன்ட்டு 5 பெருக்கணும்ல. 11 5 சொல்லு 15 50 11 55 ஒய் ப்ளஸ் 6. இவ்வளோதான்ப்பா. இவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்மு. ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே செய்யணும். வேற ஒன்றும் இல்லை. சரியா? நல்லா கவனிச்சுங்க. மறுபடியும் இதன் கணக்கு விரிவாக்க. ஃபர்ஸ்ட் கணக்குக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே எக்ஸுக்கு பதில் எக்ஸை அப்ளை பண்ணிக்கோம். எக்ஸை கொடுத்துருந்தாங்க, அப்ளை பண்ணிக்கிச்சு. இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? 5y அப்ளை பண்ணுறேன். வேற ஒன்று. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு பார்த்தவனுக்கு ஞாபகம் வருது. எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சினா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபிசி. சரிதானே? இதில் எக்ஸ் வந்து என்னப்பா இருக்குது? 5y. ஏ வந்து என்ன இருக்குது? 1. பி வந்து 2. சி வந்து 3. அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் கியூப் அப்படின்னா எக்ஸுக்கு போல் 5y தானப்பா. அப்போ 5y தான் ஹோல் கியூப். ஏன் ஹோல் ப்ராக்கெட் போட்டிருக்கா அப்படின்னா இந்த கியூப் வந்து இதுக்கும் பொதுவானது காமன் நம்பர், அதனால ப்ராக்கெட் போட்டாச்சு. ப்ளஸ் ஏ வந்து என்னது 1 ப்ளஸ் பி வந்து 2 ப்ளஸ் சி வந்து என்னது 3 போட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு போல் என்ன போட்டுறேன்? 5y தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அப்படின்னா ஏ இன்ட்டு பி. ஏ வந்து 1 பி வந்து 2. அப்போ 2 பண்ணால் ஓரண்டா 2. பிசின்னா 2 6 ப்ளஸ் சிஏனா 1 3. சரியா? இன்ட்டு எக்ஸ் வந்து என்னது? 5y ப்ளஸ் ஏபிசி. ஏ வந்து என்னது? 1, பி வந்து 2, சி வந்து 3 அப்ளை பண்ணு. வேற ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா 5y தான் ஹோல் கியூப் அப்படின்னா 5y எத்தனை முறை போடணும்? 3 முறை. இவன் 3 15 போட்டுறேன். 3 முறை போடணும். 5y இன்ட்டு 5y இன்ட்டு 5y பெருக்கு 5 25 25 125 ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னா ஒய் கியூப். ரைட்டா?
125 y3 ப்ளஸ் இந்த பூரா கூட்டினா என்ன வருது 6 இன்ட்டு 5y தான் ஹோல் ஸ்கொயர்னா 5y இன்ட்டு 5y இன்ட்டு பண்ணால் என்ன வருது 25 y2 ப்ளஸ் இதை பூரா கூட்டினோம்னா என்ன வருது 11 இன்ட்டு 5y ப்ளஸ் பெருக்கு 2 3 6 சரியா. அடுத்த ஸ்டெப்பு 125 ஒய்க்கு அப்படியே வச்சுக்க ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்கிறேன் 6 இன்ட்டு 25 எவ்வளோ வரும் 150 y2 ப்ளஸ் 11 55 இன்ட்டு ஒய் சரியா ப்ளஸ் 6 அவ்வளோதான் சரிதானப்பா ரைட். சரி இது வருது, இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அடுத்து இன்னொரு 5 மார்க் இதே மாடல் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, ஏன்னா இதெல்லாம் ப்ளஸ்லேயே வந்திருக்கு எல்லாமே. அடுத்து கொஞ்சம் மைனஸில் வர்றதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மூணாவது கணக்கு p minus 2 into p plus 1 into p minus 4 பார்த்தியா. இப்போ ப்ளஸ்ஸாகவே இருந்திருந்தா நீ அப்ளை பண்ணியிருப்ப ஈஸியாக. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இங்கே என்ன இருக்கு p minus 2 இங்கே p plus 1 இங்கே p minus 4 சரியா. இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அதே தான், அதே ஃபார்முலா தான். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபிசி இதான் ஃபார்முலான்னு உனக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து பி எக்ஸ் வந்து என்ன இருக்கு, எக்ஸ் வந்து என்ன இருக்கு, எக்ஸ் வந்து என்ன இருக்கு டி, எக்ஸ் வந்து பி இருக்கா, ஆமாம் எக்ஸ் வந்து பி இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி சரியா. அடுத்து ஏ ஈக்குவல் டு நல்லா கவனி, ஏ ஈக்குவல் டு என்ன சிம்பிள் இருக்கு -2, ஏ ஈக்குவல் டு -2. ஏக்கு வந்து என்ன அப்ளை பண்ணுறான் -2 அப்ளை பண்ணுறான். அடுத்து பி வந்து என்ன +1, அடுத்து சி வந்து என்னது -4 அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து இங்கே எக்ஸுக்கு வந்து பி இருக்கு, ஏக்கு வந்து -2 இருக்கு, பிக்கு வந்து என்னது +1, சிக்கு வந்து -4 அப்ளை பண்ணிட்டு ஆன்சர் வந்து பார்த்துருமா. அப்போ எக்ஸு கியூப், இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பி, அப்போ பி கியூப் சரிதானே. எக்ஸுக்கு பதிலாக பி கியூப் பி, அப்போ பி கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இதான் முக்கியம். இப்போ ஏ வந்து என்னது -2, பி வந்து +1, ஏ வந்து -2. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளஸ்லேயே பார்த்தேன், இப்போ -2, ஏ வந்து -2, பி வந்து +1, சி வந்து -4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து என்னது பி, அப்போ பி ஸ்கொயர் சரியா ப்ளஸ் ஏபி, ஏபியில் ஏ இன்ட்டு ஏயும் பி இன்ட்டு பண்ணணும். இந்த இருக்கு ஏ, இந்த இருக்கு பி, ஏ வந்து -2, பி வந்து 1, அப்போ ரெண்டு இன்ட்டு பண்ணும்போது சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணுவோமா. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஏபியை மல்டிப்ளை பண்ணுறேன், ஏபியை பெருக்கிறேன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 1 2 சரிதானப்பா, 2 1 2. அடுத்து பிசி, பி இந்த இருக்கு சி இந்த இருக்கு, இரண்டையும் பெருக்கிறேன், முதல் குறிய பெருக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். நல்லா குறி என்ன எல்லாமே ப்ளஸ் தான், ஒரு பிரச்சனை இல்லை, ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி இருக்கனால ஒரு குறிய பெருக்கணும். ஏபி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சரியா. அடுத்து பிசி, பிசி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 4 4. அடுத்து சிஏ இந்த இருக்கு சி மைனஸ் 4, ஏ வந்து மைனஸ் என்ன ஆயிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2 8 அவ்வளோதான். இன்ட்டு வந்து என்னது பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சேன கடைசி என்னது -2 சரியா. பி வந்து என்னது +1, சி வந்து -4 நல்லா யாவச்சு. ஏ வந்து -2, பி வந்து +1, சி வந்து -4, ஏ இன்ட்டு பி இன்ட்டு அதான் ப்ராக்கெட் போடாச்சு. அடுத்த ஸ்டெப்பு பி கியூப் அப்படியே வச்சுக்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க, ப்ளஸ் அப்படி வச்சுரு. இது -2 இருக்கு, இங்கே +1 இருக்கு, இங்கே -4 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு மைனஸையும் முதல்ல ஆட் பண்ணு, இந்த ரெண்டு மைனஸையும் முதல்ல கூட்டு. ஏன்னா ரெண்டு ஒரே குறியா இருக்கு, அப்போ கூட்டினா -6. நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா, -4 -2 கூட்டினா -6. -6லேருந்து 1 போச்சுன்னா என்ன போகிறோம், 5 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க, முதல்ல இதை கூட்டு, -6 வருமா, ரைட்டா? இங்கே இதையும் கூட்டும்போது -6 +1, ஒன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். சரியா? இது ரெண்டையும் கூட்டினா -6 +1 அப்படி வச்சுக்க, இன்ட்டு p² ப்ளஸ். சரியா? இங்கே வா, இது மைனஸ் இது மைனஸ் இருக்கு, அப்போ அந்த மைனஸ் அப்படியே போட்டு நம்பரை கூட்டினோம்னா -6 +8 இன்ட்டு p. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இதை பூரா பெருக்கணும். இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ இந்த ரெண்டு மைனஸ் பெருக்கும் போது என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்புறம் பெருக்கிறேன், 2 × 1 2, 2 × 4 8, ஈர்னாங்க 8. அவ்வளோதான். அந்த குறியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். சரியா? அடுத்து p³ இங்கே வா. சரியா? ப்ளஸ், இங்கே -6 இருக்கு, இங்கே +1 இருக்கு, குறி வெவ்வேறா இருக்கா? இப்போ களி. இப்போ 6ல் 1 போச்சுன்னா 5. பெரிய நம்பரோட குறி என்ன இருக்கு, மைனஸ். அப்போ -5 இன்ட்டு p². அடுத்து ப்ளஸ், இங்கே என்ன இருக்கு, -6 இருக்கு, இங்கே +8 இருக்கு, குறி வெவ்வேறா இருக்கா? களி. அப்போ 8ல் 6 போச்சுன்னா 2. பெரிய நம்பர் குறி ப்ளஸ் தான். ஓகே, அப்படி வச்சுக்க, இன்ட்டு p +8. சரியா? அடுத்து p³, இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும். அப்போ ப்ளஸ், இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 5 இன்ட்டு p², 5 p². நல்லா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 5 இன்ட்டு p², 5 p². ரைட்டா? அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு p 2p +8. இவ்வளோதான்ப்பா, இதுதான் ஆன்சர். சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல செய்யணும். சரியா? ஏன்னா இங்கே மைனஸு ப்ளஸ் மாறி மாறி வந்திருக்கனால உனக்கு கூட்ட கழிச்சு தெரியும், மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக அப்ளை பண்ண ஆன்சர். சரியா? சரி, இதே பார்க்கலாம். சார் ஸ்டக்காகி நிக்குது. சார் ஸ்டக்காகி நிக்குது. ஃபர்ஸ்ட் சம், x + 3 x + 5 into x + 7. Sum x + 3 into x + 5. என்னையா ஹோம்ஒர்க் நோட் பண்ணி x + 3 x + 5 ஸ்டக்காகி நிக்குதா? ஆமா சார். இப்போ இரு, இப்போ பாரு. இப்பதான் சார் தெரியுது. சரி, x + 3 x + 5 x + 7 இது ஒரு கணக்கு. அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா x + 2 into x - 1 into x - 3. ஸோ இந்த ரெண்டு கணக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா செஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்டாக தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. சரியாப்பா? ஓகே, அடுத்த கிளாஸ் என்னைக்குங்கிறது நான் அடுத்து சொல்கிறேன். ஓகே, பாய்.